புட்டினின் உடல்நிலை குறித்த பரவிய செய்திகள் தற்போது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த சில மாதங்களாக புட்டினின் உடல்நிலை பற்றி பல வதந்திகள் பரவியுள்ளன. அவர் பொதுவாக வெளியில் நடந்து செல்லும் போது முகத்தில் வீங்கல்கள், கை கால்களில் நடுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டின்றி கால்கள் வளையுவதை போன்ற அறிகுறிகள் தெரிந்துள்ளன. இவை அவரது உடல்நல பாதிப்புகளை பற்றி சிக்கலான சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணியில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியபடி புட்டினின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர் விரைவில் இறந்து விடுவார் என்றும் கூறியுள்ளார். இது சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஜெலன்ஸ்கி ரஷ்யா தனது நடவடிக்கைகளை மேலும் கூடிய முறையில் பின்பற்றலாம் என்றும், புட்டின் இறந்துவிட்ட பிறகு ரஷ்யா புதிய பாதையில் செல்லும் என கூறினார். இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நிலவரம் மிகவும் கவனிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சில நாடுகள் ரஷ்யாவை ஆதரித்து செயல்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்க முடியும். ஹங்கேரி போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளதாலும் ஜெலன்ஸ்கி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த பரபரப்பான சூழலில் புட்டினின் உடல்நிலை ரஷ்யாவின் எதிர்கால அரசியல் நிலையை ஒரு புதிய பிரமாணம் அளிக்கக்கூடும். புட்டினின் உடல்நலம் குறித்த தகவல்களில் முழு விளக்கம் தரப்படாததால் சர்வதேச அமைப்புகளும் ஆராய்ச்சி மையங்களும் இதை பற்றி அதிக கவனம் செலுத்துகின்றன. இந்த அனைத்தும் உலக அரசியல் மற்றும் ரஷ்யாவின் வெளிப்படையான நிலை பற்றிய ஆராய்ச்சிகளை மேலும் வலுப்படுத்துகின்றன.